இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாருக்கு மேலயும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அது நாம எப்படி அவங்க நம்ம மேல நம்பிக்கையோட இருக்காங்க, இல்ல நாம அவங்க மேல நம்பிக்கையோட இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ அவங்கள புரிஞ்சுக்கலாம், அவங்க உன்ன புரிஞ்சுக்கலாம். இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி ட்ராவல் ஆயிட்டு இருக்கிற இந்த வேர்ல்டுல நம்பிக்கைன்ற ஒரு பெரிய விதைய நாம அவங்க மேல விதைச்சா மட்டும் தான், எந்த ரிலேஷன்ஷிப்லயும் சண்டை, பிரிவு எதுவுமே வராம இருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஒரு மூவிய நான் வாட்ச் பண்ணிட்டுருந்தேன். அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓடிடில கூட அவைலபிளா இருக்கு. லக்கி பாஸ்கர். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் வரும். எனக்கு லோன் எடுத்து குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லாம லோன் அதாவது உங்ககிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இல்ல. லோன் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கேரக்டர் ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவர பணைய வச்சு அதாவது என் வேலையே போனாலும் பரவால்ல. நான் முன்னேறணும்னு சொல்லிட்டு அவரோட வேலைய பணைய வச்சு அந்த ஹெல்ப்ப அவருக்கு பண்ணி குடுப்பாரு. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ப ஹீரோவோட லைஃபே வேற ஒரு கட்டத்துக்கு போகும். கடைசில பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து யாருக்குமே ஒரு பேங்க் மேனேஜரா இருந்த ஹீரோ, இப்போ வந்து 100,00,00,000 அவரோட அக்கவுண்ட்ல ஸோ, அவரு ஃபர்ஸ்ட்டு எடுத்த ஒரு ரிஸ்க் தான். ஒருத்தன் மேல நம்பிக்கைன்ற ஒரு விதைய அவர் விதைச்சனால தான், அவரோட வளர்ச்சி பெருசாவே இருந்தது. ஸோ, அந்த மாரி நம்ம யார முழுசா நம்புறோமோ, அவங்கள கரெக்ட்டா நம்பணும். அவங்க மேல நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட அத சொல்லிடணும். இல்ல அவங்க கிட்ட அத எதிர்பார்க்கவே கூடாது. அந்த நம்பிக்கை. இந்த உலகத்தில ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்பிக்கைய காப்பாத்துறது. ஸோ நீங்க எல்லாத்தையும் நம்புங்க. இந்த உலகத்த நம்புங்க. அவங்க மேல வச்சுட்டு இருக்க நம்பிக்கைய நம்புங்க.